திரு கீர்த்தி பழனிசாமி, முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டோம், துரோகத்திற்கு நாங்கள் பாடம் கற்பிப்போம் அப்படின்லாம் அழுத்தமாக பதிவு செய்த திரு தினகரன் மீண்டும் கூட்டணியில் ஐக்கியமாயிருக்கிறார் அப்படின்னா எந்த விதமான நிர்பந்தமும் அழுத்தமும் இல்லை, ஒரு இயல்பான அணி சேர்க்கைங்கிற அடிப்படையிலேயே அதை புரிந்து கொள்ள வேண்டுமா? 2021 தேர்தலிலேயே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு இந்த அணியில் பயணிக்க தினகரன் விருப்பம் தெரிவித்தார். அமித்ஷா தினகரனுக்காக திரு எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்துவிட்டார். இது பொது வெளியில தினகரனே சொன்னது. அப்ப அன்றிலிருந்தே எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராகவும் அவரை முன்னிறுத்தி அமமுக கூட்டணியில் இணைந்து கொள்வதற்கும் தினகரன் விருப்பமாகத்தான் இருந்தார். ஒரு ரிசர்வேஷன் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி 2021 போல ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாவிட்டால் என்ன செய்வது என்கிற ஒரு தயக்கம் அவரிடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த 6 மாதங்களாகவே இதற்கு உண்டான அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்தது. பலமுறை நான் உங்களுடைய விவாதத்தில் உங்களோடு பேசுகிற பொழுதே நான் சொல்லியிருக்கேன், இல்லை இவர்கள் கூட்டணியில் இணைவார்கள், அதற்கு உண்டான இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. திரு அமித்ஷா எல்லாரையும் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த விவாதங்கள்ல அப்படிதான் நீங்க சொன்னீங்க. ஆமா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இருவரையும், ஏன்னா 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அந்த கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒரு ஒருமுகப்படுத்துவதற்கான பணியை பாஜகவில் திரு அமித்ஷா அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால இணைந்து பயணிப்பதற்கு தான் சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லல திரு தினகரன். என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு பாஜக பேசக்கூடிய மொழியில அவர் பேசுறாரு. அப்போ இணக்கமா அவங்க போயிட்டாங்க அப்படின்னு பெர்செப்ஷன் தெரியுதா? எக்ஸ்ட்ரீம் யூ டர்ன் ஒரே நாள்ல எடுக்க முடியாது இல்ல. இப்ப இதுக்கு முன்னாடி பேசின தினகரனுக்கும் இன்றைக்கு பேசுகிற தினகரனுக்கும் அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று தானே அவர் சொல்லிட்டு இருந்தார். எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பதுதான் இந்த தேர்தலுடைய, அதுக்காகத்தான் கட்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு, அதிமுகவை மீட்டெடுப்பதுதான் எங்களுடைய லட்சியம்னு சொன்னாரு. ஏன் இதுக்கு முன்னாடி ஆர்கே நகரப்ப உயிருள்ளவரை பாஜகவை எதிர்ப்பேன், அவர்களோடு கூட்டணி செல்ல மாட்டேன்னாரு. இது அரசியல். வைகோ எடுத்துக்கங்க, திமுகல கலைஞர் வைகோவுக்காக எவ்வளவு பேர் தீ குளிச்சாங்க. தினகரனுக்காக யாரும் தீ குளிச்சிடல, ஆனா வைகோவுக்காக நிறைய பேர் தீ குளிச்சாங்க. அந்த வைகோவை திரும்ப திமுகவில் கலைஞர் காலத்திலே இணைஞ்சார் இல்லையா? அப்ப அது போல இன்றைக்கு தினகரனும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதை வரவேற்று எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறார். அதற்கு தினகரன் நன்றி சொல்லி இருக்கிறாரு. இனி துவக்கம் தானே. கட்சி நலன், தமிழ்நாட்டு நலன், இதற்காக நாங்க இந்த கூட்டணி முடிவை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு திரு தினகரன் சொல்றார். அதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய பொருள் என்ன? கட்சி நலன், தமிழ்நாட்டு அவருக்கு சரி, ஒருவேளை இங்க இணையலைன்னு வச்சுக்கங்க, அவர் முன்னாடி 3 வாய்ப்புகள் இருக்கு. தனிச்சு போட்டியிடலாம், எங்கேயும் ஜெயிக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அவர் வாங்கலாம். சரி, திமுக கூட கூட்டணியில சேரலாம், 1-2 சீட்டுகள்ல அவர்கள் வெற்றி பெறலாம். ஆனா அந்த அதிமுக என்கிற ஐடென்டிட்டியை இழந்துருவாங்க. அடுத்து தாவேக்கால சேரலாம். செங்கோட்டையன் கதறி கதறி அழுகிறத பார்த்த உடனே யாருக்கும் அந்த பனையூர் பக்கம் போற ரோடுல கூட போறதுக்கு விருப்பம் வர்றதில்லை இப்ப சமீப காலங்கள்ல. அப்ப ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு ஆனந்த் மறுத்துட்டாரு. எனக்கும் திரு செங்கோட்டையனுக்கும் ஒரு மனஸ்தாபமும் இல்லைன்னு மறுத்துட்டாரு. அது ரைட்டு, மறுப்பது இதெல்லாம் அரசியல் இயற்கை தானே நடக்கிற. என்ன சங்கடம் திரு செங்கோட்டையனுக்கு? ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஏன் அவர் மறுக்கிறாரு? இல்ல என்ன சங்கடம் திரு செங்கோட்டையனுக்கு? என்ன சங்கடம்? தாவேக்கால டாபிக் கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன். அதனால போக மாட்டேன்றாங்கன்னு பெரிய குற்றச்சாட்டு இல்ல. எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் மன்றங்களை உருவாக்கியவர் ஆர்.எம். வீரப்பன். ஆனால் அந்த கட்சி நிர்வாகிகளுடைய அந்த சீனியாரிட்டியில நாவலர் பாவூசா 6-7வது இடத்துல தான் ஆர்.எம். வீரப்பன் இருப்பார். இதுதான் கட்சி, அதாவது அரசியல் சீனியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதுல செங்கோட்டையன் முதல்ல ஆனந்துக்கு கீழே என்பது அவர் எதிர்பார்க்கல. அது அவருக்கு ஒரு பெரிய ஜர்க்கா இருந்தது. அடுத்து சமீபத்தில் ஒரு அறிவிப்புல ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அதுக்கப்புறம் செங்கோட்டையன் என்பதாக அவர் ஒரு படி நிலை
சரி, இறக்கப்பட்டார். அப்ப தொடர்ந்து அவர் சில பேர்கிட்ட எல்லாம் சில விஷயங்களை அவர் வந்து பேசுறாரு. இப்ப அவரே சொன்னார்ல, தினகரன் எங்களோட பேசிட்டு இருக்காரு, ஓபிஎஸ் அவரோட பேசிட்டு இருக்காரு, 23ஆம் தேதிக்குள்ள இதெல்லாம் நடந்துரும், இதெல்லாம் வந்து நடந்துரும். சுறுசுறுப்பு நீங்க ஒண்ணு இல்ல, விசிபிளா ஒரு சென்ற மாதத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க அல்லது குறிப்பா கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் சுறுசுறுப்பா கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாரு, பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு, பிரஸ் மீட் வச்சாரு, அப்படியே முடங்கிட்டாரு. எந்த ஒரு நடவடிக்கைகளுமே வந்து இல்ல. அப்ப அங்க அரசியல் செயல்பாடுகள் வந்து முடக்கப்படுது, அவருடைய அந்த அரசியல் சுதந்திரம் முடக்கப்படுது. என்டிஏ தான் ஒரே ஆப்ஷன்ன்றது சுருங்கிடுச்சா தினகரனுக்கு? தினகரனுக்கு வந்து இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன், இருக்கிறதுல இதுதான் வந்து அவருக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்ற முடிவை அவர் கட்சி நலன் சொல்றாரு இல்லையா, அவருடைய கட்சி நலன் சார்ந்து நல்ல முடிவை தினகரன் இன்றைக்கு எடுத்திருக்கிறார். இதுல ஓட் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது இயல்பா நடக்குமா? அமமுக அதிமுகன்னு ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும்ல, அதுக்கு தானே இந்த கூட்டணி, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த ஓட்டு எங்க போயிடும் நினைக்கிறீங்க? இது தினகரனோட பயணிக்கிற ஓட்டு நிச்சயமா அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போகாது. சரி, தினகரன் தனியா இருந்தா போடுவாங்க. தாவேக்காவுக்கு போக கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல, தாவேக்கால அது நான் சொல்லிட்டேன். இப்ப தினகரன் ஒருவேளை அங்க போயிருந்தா நடக்கலாம், ஆனா அங்க போகல. தினகரன் போயிருந்தா போயிருக்கும் சார். தினகரன் போயிருந்தாரு தாவேக்காவுக்குன்னா இயல்பாவே அது போயிருக்கும். ஆனா இப்போ ஒரு விருப்பம் இல்லாம போய் சேர்றாங்கன்ற மாதிரி தொண்டர்களுக்கு, அமமுக தொண்டர்கள் தெரிஞ்சா அப்படியும் அதாவது கட்டாயத்தின் பேரில் தினகரன் அதிமுகவில் பாஜக மிரட்டி கொண்டாந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் கீழே வரைக்கும். இப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, இருக்கிறதுல பெஸ்ட் அவைலபிள் ஆப்ஷன் தினகரன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஓகே, நான் செந்தில் வரேன். ஒரே ஒரு கேள்வி திரு பெருமாள்மணி. திரு தினகரனை கோட்டை விட்டாங்களா தாவேக்கா? தவற விட்டுட்டாங்களா? வந்து சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு வலுவான ஒரு கட்சி, ஒரு தலைவர், அதை உண்மையிலேயே தாவேக்காவுடைய அணுகுமுறைங்கிறதுனால தவற விட்டுறாங்களா? ஏன் அந்த ஆப்ஷன் அவர் ஓபன் இல்ல சார், அவங்க வந்து பிராண்ட் ஏடிஎம்கேன்றது ஒரு பெரிய பிராண்ட் சார். சரி, பிராண்ட் டிஎம்கேன்றது ஒரு பெரிய பிராண்ட். அவங்க வந்து பிராண்ட் விஜய்ங்கிறத நம்பி வராங்க, டிவிகேங்கிறத அவங்க நம்பி வரல, பிராண்ட் விஜய்ங்கிறத நம்பி வராங்க. ரெண்டாவது, அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த ரெண்டு கழகங்களும் எவ்வளவு வலுவா இருக்கு, எப்படி கூட்டணி அமைப்பாங்க எல்லாமே தெரியும். அவங்க வந்து சோலா வந்து ஐயா விஜயோட ஷோல்டர்ல தான் இந்த எலெக்ஷனை வந்து எடுத்துட்டு போறாங்க. அதனால அவங்க ரொம்ப நிதானமா தானே போறாங்க, ரொம்ப நிதானமா. அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொன்னாலுமே கூட நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கூட அவங்கள தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சாங்க. ரொம்ப மொத்தமாவே அறுவடை பண்ணியிருக்க முடியும்ல. நீங்க முதல்வர் வேட்பாளராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் திரு எடப்பாடி பழனிசாமியை, நான் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, திரு எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பது தான், துரோகத்திற்கு பதில் சொல்வது தான் இந்த தேர்தலுடைய இலக்குன்னு திமுகவுக்கு போறதுல பெரிய சங்கடம் இருக்கு திரு தினகரனுக்கு. அப்ப தாவேக்காங்கிறது இயல்பான ஒரு நகர்வா இருந்திருக்குமே, அந்த வாய்ப்பை தினகரன் ஏற்படுத்தி கொடுத்தும் திரு விஜய் அதை அறுவடை பண்றதுக்கு தவறிட்டாரா? இல்ல சார், அதான் சார், அவங்க வந்து அப்படி கூட்டணிங்கிற ஆப்ஷனையே நம்ம ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதற்கு முன்னால பல கட்சிகள்ல இருந்தும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலரும் இணையணும்னு விரும்புறத கூட அவங்க ரொம்ப ரிசர்வ்டா தான் இருக்காங்க. ரொம்ப ஃபில்டர், வைத்திலிங்கத்தையும் மிஸ் பண்ணதானே செஞ்சிருக்காங்க. இல்ல சார், அவங்க ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் உள்ள எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பிராண்ட் விஜய்ல தான் நம்ம எலெக்ஷனுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை, நம்ம இந்த பிராண்ட் விஜய் வந்து இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் அப்படின்னு ஒண்ணு இல்ல சார். அவங்க இன்னைக்கு இருக்கிறதே போதும்னு சொல்றாங்க. இப்போ ஐயா சொன்னாங்கல்ல, இப்போ ஐயா செங்கோட்டையனுக்கு வந்து 3ஆவதா பேர் போடுறாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கூட இவ்வளவு நாள் இருந்தவங்க, இப்போ வந்து எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ஐயா, சரி, இப்போ நீங்க திமுகவோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க மாநில பொறுப்புக்கு வேற கட்சியில இருந்து வந்தவங்க அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்க, மாவட்ட பொறுப்பு கொடுப்பாங்க. இல்ல சார், கூட்டணி ஆட்சி, இல்லங்க, இதை மட்டும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாமே ஒத்து வருது. தினகரன் சொல்றதும் தாவேக்கா சொல்றதும் ஒத்து வருது. கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு தாவேக்காவுக்கு 2ஆம் கட்டத்தில் 3ஆம் கட்டத்தில் தலைவர்கள் தேவை, ரொம்ப முக்கியமா வேட்பாளர்கள் தேவை, எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்கு பூத் லெவல்ல ஆட்கள் தேவை. இது எல்லாமே திரு தினகரனுக்கு இருக்கு சார். கூடுதலாக அனுபவம் இருக்கு ஒரு கட்சியின் தலைவராக.
இந்த லட்டை தவற விடுறாரா? இல்ல சார், அது நமக்கு தேவையில்லைன்னு கூட அவங்க நினைக்கலாம்ல. யாரு? ஏன்னா தாவேகா நினைக்கலாம். இன்னொன்னு நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். சரி. கூட்டணிக்கு முன்னாடி ஏன்னா பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்க போகணும்னு நினைக்கிறவங்கள கூட அவங்க சரி வாங்கன்னு கூப்பிடுறது இல்ல. நல்ல ப்ரொஃபைல் உள்ள லீடர்ஸே விரும்புறாங்க. ஆனாலுமே கூட அவங்க ரொம்ப ரிசர்வா தான் இருக்காங்க. ஆட்களை வந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் உள்ள எடுக்கிறாங்க. அதனால அவங்க பிராண்ட் விஜய் மேல தான் எலெக்ஷன்ல போவாங்களே தவிர மத்த சக்திகளை அவங்க பெருசா நம்ப மாட்டாங்க. போகணும் சுருக்கமா அதாவது இத செங்கோட்டையிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா அவர் அங்க வந்திருக்க மாட்டார்ல. நாங்க எங்களோட பயணித்தவர்களை தான் முன்னிறுத்தி நடத்த போறோம்ங்க. ஆனந்த் தான் இங்க இருப்பாரு, ஆதவ அர்ஜுனா தான் இருப்பாரு, அதுக்கு அடுத்துதான் நீங்க இருக்கணும்னா அவர் அங்க வராமையே இருந்திருப்பார்ல. நீங்க அவருடைய வாழ்க்கை 7 மாவட்டத்தை வேட்பாளர்களை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல ஐயா செங்கோட்டையன் இருக்காருன்னு சொல்லிட்டாரு. பதிவுகளை வச்சு சொல்லக்கூடாது. அவருக்கு 2 பொறுப்பு கொடுத்திருக்கு. அந்த மேற்கு மாவட்டங்கள்ல இருக்க வேட்பாளர்களையே ஐயா செங்கோட்டையன் தான் முடிவு பண்ணுவாருங்கிறத பொதுச் செயலாளரே உறுதிப்படுத்தி இருக்காரு. இவ்வளவு உறுதிப்படுத்திய பிறகும் ஒரு பட்டியல்ல எத்தனாவது பேர் இருக்குன்றது வந்து அதுக்கும் ஐயாக்கு நான் பதில் சொல்றேன் சார். அந்த கட்சி சீனியாரிட்டிக்கு அப்புறம் தானே சார் இங்க கொடுப்பாங்க. இல்ல சார், இல்ல சங்கடமா இருக்காரா? ஐயா ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இத மட்டும் சொல்லிறேன் ஐயா. ஏவாவேலு திமுக மிக மிக முக்கியமான அடுத்த சுற்றுல பேச அவர் அதிமுக ல இருந்து உங்களுக்கு நான் நிறைய நேரம் கொடுத்தேன். அவரு கொடுக்கல. சரி, தாவேக்கான சொன்னதுனால நான் சுவிட்ச் ஓவர் பண்ண வேண்டியது.